ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் முருங்கைக்காயை வச்சு. முருங்கைக்காவும் இப்போ நம்மளுக்கு நல்ல சீசனில் கிடைக்கும். அதோடு இல்லாமல் இந்த வெயிலுக்கு நல்லா கூலாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் நல்லா முருங்கைக்காய் வச்சு ஒரு மோர் குழம்பு. அதோட இப்படி ஒரு லெமன் ஊறுகாய் அதை எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த முருங்கைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் ஒரே ஒரு சின்ன முருங்கைக்காய் கழுவிட்டு எடுத்திருக்கேன். முருங்கைக்காவை வேக வச்சுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு. முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் வெந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த மோர் குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிடலாம். ஒரு ஸ்பூன் மல்லி விதை, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி. நான் ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் துவரம் பருப்பும் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 1/4 கப் தேங்காய், நல்ல ஒரு ஸ்பூன் சீரகம், இதுலையும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதை இதுல சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முதல்ல முருங்கைக்காய் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இது பச்சை வாடை போக ஒரு கொதி கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அரிசி துவரம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால இது நல்லா திக்காக கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் நல்லா நான் 1 கப் மோர் கலந்துக்கிறேன். கொஞ்சம் புளிச்ச தயிரை மோர் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நம்ம மோர் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக சூடானோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இது லைட்டாக சூடாகி இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. அதை தாளிச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரியட்டும். நல்லா பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை,
வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு நல்ல பெருங்காயம் சேர்க்கலாம். அப்போதான் நல்லா மணமாக இருக்கும். அதை குழம்புல சேர்த்துடலாம். நல்ல நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.